வணக்கம். என்னோட நலநேரம் சேனலுக்கு உங்கள வரவேற்கிறதுல ரொம்பவுமே மகிழ்ச்சி. மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகக்கூடிய சுக்கிர பகவான் மார்ச் முதல் ராஜயோகம் பெறப்போகும் 4 ராசிகள் பத்தி தான் இந்த பதிவுல நம்ம முழுமையா பார்க்க போறோம். இந்த பதிவு உங்க கண்ல பட்டுச்சு அப்டின்னா, கண்டிப்பா இதுல உங்களோட ராசி கூட இருக்கலாம். இல்ல உங்களுக்கான ஒரு விஷயம் இந்த பதிவு மூலியமா உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். மறக்காம இத லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்டிங்கிறத உங்களால முழுமையா புரிஞ்சுக்க முடியும். மார்ச் மாதத்துல ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்கப்போது. சுக்கிரனோட மீன ராசி பெயர்ச்சியால 4 ராசிகளுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகுது. இந்த ராசிகள் குறித்து முழுமையா பார்க்கலாம். மார்ச் 2, 2026 அன்னைக்கு மதியம் 12:57 மணிக்கு ஆடம்பரம் மற்றும் செல்வத்திற்கு அதிபதியான சுக்கிரன் கும்ப ராசியிலிருந்து விலகி தனது உச்ச ராசியான மீன ராசிக்குள்ள நுழையிறாரு. ஜோதிட ரீதியா சுக்கிரன் மீனத்துல இருக்கும்போது ரொம்பவுமே பலம் வாய்ந்தவராக கருதப்படுவார். இந்த பெயர்ச்சியால எந்தெந்த ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டமான பலன்கள பெறப் போறாங்க அப்படிங்கிறத கீழ விரிவா பார்க்கலாம். உங்களோட ராசிநாதன் சுக்கிரன் 11வது வீடான லாப வீட்ல சஞ்சரிக்கிறது உங்களுக்கு பொற்காலமாக அமையும். என்ன ராசி தெரியுமா? ரிஷப ராசிக்காரர்களுக்கு தான். நீண்ட நாட்களாக இழுபறியில இருந்த வேலைகள் எல்லாமே வெற்றிகரமா முடியப்போது. 1க்கு மேற்பட்ட வழிகள்ல வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நண்பர்கள், அதுக்கப்புறம் உறவினர்களோட ஆதரவு உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். 2வதா பார்த்தீங்கன்னா, கடக ராசி தான் சொல்றாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இந்த வருஷமே ரொம்பவுமே அற்புதமான காலம் தான். நம்மளோட நிறைய பதிவுல நம்ம கடகராசிக்காரர்கள் பத்தி பேசியிருக்கோம். சுக்கிர பகவானோட 9வது வீடான பாக்கியஸ்தானத்துல நுழையினால உங்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் அதிர்ஷ்டமான ஒரு காற்று வீசும் காலமா உங்களுக்கு இருக்க போகுது. நீங்க எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்துலயுமே உங்களுக்கு வெற்றி தான். தந்தை வழியில ரொம்ப நாட்களாக இழுபறியா இருந்த சொத்துக்கள் எல்லாமே இப்போ உங்களோட கைக்கு கிடைக்க போகுது. தந்தை வழி உறவுகளிடம் பார்த்தீங்கன்னா, நன்மைகள் உண்டாகும். மன அழுத்தம் குறையும். கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய காலம். அதாவது ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு பண சேர்க்கை உண்டாகக்கூடிய காலம் இது அப்படின்னே நம்ம சொல்லலாம். 3வதா பார்த்தீங்க அப்படின்னா, கன்னி ராசிக்காரர்கள் தான். கன்னி ராசிக்காரர்கள்ல சுக்கிரன் உங்களோட 7ஆம் வீட்ல அமர்றதுனால கூட்டு தொழில், அதுக்கப்புறம் உறவுகள்ல நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது. கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். புதிய ஒப்பந்தங்கள் எல்லாமே கையெழுத்தாகும். லாபம் இரட்டிப்பாகும். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, மீன ராசி. சுக்கிரன் உங்க ராசியிலேயே சஞ்சரிக்கிறதுனால உங்களோட ஆளுமையில ஒரு பொலிவு ஏற்படும். எதிர்பாராத ஒரு பண வரவு இந்த வருஷம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. அதுவும் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்துல கண்டிப்பா நீங்க அது வரும் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கவே மாட்டீங்க. அந்த விதமான பண வரவு உங்களுக்கு கையில கிடைக்க போகுது. திருமணம் ஆனவங்களுக்கு மகிழ்ச்சியான சூழல் நிலவ போகுது. திருமணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல வரன்கள் கூட அமையறதுக்கான சூழ்நிலைகள் ஒற்று வரும். உங்களோட செல்வாக்கு இந்த சமூகத்துல உயரப்போகுது. மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகக்கூடிய இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு இந்த 4 ராசிகளுக்கு ரொம்பவுமே நல்ல விதமான பலன்கள அருள்வாரு. மார்ச் முதல் ராஜயோகம் உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது. அதனால இந்த காலகட்டத்துல நீங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள தொடங்குறீங்க அப்படின்னா, இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் ரொம்ப நல்ல விதமான பலன்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம, நீங்க இது புது பலன்கள் அடிப்படையில மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். சுய ஜாதகத்த எந்த விதமான நல்ல காரியங்கள தொடங்குறதுக்கு முன்னாடி நீங்க சரி பார்த்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு மேலும் நல்ல விதமான பலன்கள் எல்லாமே கிடைக்கும். ரொம்ப நன்றி நண்பர்களே!